Hi buddies, இன்னைக்கு சென்ட்ரல் பேங்க் ஏடிஎம் பின் செட் பண்றது தான் பார்க்க போறோம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனல் பார்த்துட்டு இருக்கோம். சப்ஸ்கிரைப் பண்ணாங்க சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. இந்த ஏடிஎம் கார்டுல பின் செட் பண்றதுக்கு ஃபர்ஸ்ட் ஏடிஎம் கார்டு எடுத்துக்கோங்க. அப்புறம் பேங்க்ல நீங்க மொபைல் நம்பர் கொடுத்துருக்கீங்களா அந்த மொபைல் எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் பாஸ்புக் இது மூணும் இருந்தா போதும் பின் வந்து ஈஸியா செட் பண்ணலாம். ஃபர்ஸ்ட் வந்து சென்ட்ரல் பேங்க் ஏடிஎம்க்கு போங்க. ஏடிஎம் போனோம்னா உங்க கார்டை வந்து இன்சர்ட் பண்ணுங்க. இன்சர்ட் பண்ணிட்டு கொஞ்சம் நேரம் வெயிட் பண்ணுங்க. நெக்ஸ்ட் இது மாதிரி பேஜ் இருக்கும். ப்ளீஸ் செலக்ட் த லாங்குவேஜ்ன்ட்டு நம்ம வந்து இங்கிலீஷ் கொடுப்போம். நெக்ஸ்ட் பேஜ் இது மாதிரி போகும். இதுல வந்து பாத்தீங்கன்னா கிரீன் பின் ஆப்ஷன் இருக்கு பாருங்க, அதை வந்து கிளிக் பண்ணுங்க. கிளிக் பண்ணதுக்கு அப்புறம் இதுக்கப்புறம் நெக்ஸ்ட் பேஜ் இது மாதிரி தான் வரும். இதுல வந்து ஓடிபி ஜென்ரேஷன் ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் இருக்கு பாருங்க, அதை கிளிக் பண்ணுங்க. கிளிக் பண்ணதுக்கு அப்புறம் உங்களோட மொபைல் நம்பர் வந்து என்டர் பண்ணுங்க. என்டர் பண்ணிட்டு கன்ஃபார்ம் கொடுங்க. அதுக்கப்புறம் உங்க பேங்க் பாஸ்புக்ல இருக்கக்கூடிய கஸ்டமர் ஐடி அதாவது ஸ்விஃப்ட் நம்பர் கொடுங்க. அதையும் கொடுத்துட்டு கன்ஃபார்ம் கொடுங்க. அடுத்து இது மாதிரி டிரான்சாக்ஷன் இஸ் பீங் ப்ராசஸ்ட்னு வருது. நெக்ஸ்ட் உங்க செல்ல வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஓடிபி வந்து ஜென்ரேட் ஆயிருக்கும். நீங்க எந்த மொபைல் நம்பர் கொடுத்தீங்களோ அந்த மொபைல் நம்பருக்கு இந்த ஓடிபி வந்து 24 ஹவர்ஸ்க்கு மட்டும்தான் வேலிடா இருக்கும். இப்ப கார்டை எடுத்துருங்க. உங்க செல்ல ஒரு ஓடிபி வந்திருக்கும், அதை எடுத்து வச்சுக்கோங்க. திரும்பவும் கார்டை வந்து இன்சர்ட் பண்ணுங்க. பண்ணிட்டு அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா செலக்ட் லாங்குவேஜ் கேக்குது. இதுல வந்து பாத்தீங்கன்னா திரும்ப இங்கிலீஷ் கொடுங்க. கொடுத்துட்டு அதுக்கு அடுத்த பேஜ் வந்து இது மாதிரி போகும். இதுல வந்து கிரீன் பின் ஆப்ஷனே கொடுங்க. கொடுத்ததுக்கு அப்புறம் நெக்ஸ்ட் பேஜ் இது மாதிரி போகும். இப்ப வந்து இதுல செட் பின்னுங்கிற ஆப்ஷனை வந்து கொடுங்க. கொடுத்ததுக்கு அப்புறம் உங்க செல்ல வந்து பாத்தீங்கன்னா ஓடிபி ரிசீவ் ஆயிடுச்சா, அப்படி ரிசீவ் ஆனா கன்ஃபார்ம்னு ஆப்ஷன் கொடுங்கிறாங்க. ஸோ கன்ஃபார்ம் கொடுங்க. கொடுத்ததுக்கு அப்புறம் உங்க செல்ல இருக்க ஓடிபியை வந்து என்டர் பண்ணுங்க. பண்ணிட்டு கன்ஃபார்ம் கொடுங்க. அதுக்கப்புறம் ஓடிபி வேலிடேஷன் சக்சஸ்ஃபுல் வந்துச்சு, கன்ஃபார்ம் கொடுங்க. இப்போ வந்து உங்களோட பின் 4 டிஜிட் பின்னை வந்து நீங்களே செட் பண்ணிக்கலாம். ஸோ என்டர் பண்ணிட்டு திரும்பவும் அந்த 4 டிஜிட் பின்னையே திரும்பவும் கொடுங்க. கொடுத்துட்டீங்கன்னா அடுத்த பேஜ் இது மாதிரி தான் வரும். யுவர் டிரான்சாக்ஷன் இஸ் பீங் ப்ராசஸ்டுன்னு இந்த பேஜ் வரும். அதுக்கு அடுத்தது வந்து தேங்க்யூன்ட்டு உங்க டெபிட் கார்டுக்கு வந்து நீங்க பின் சக்சஸ்ஃபுல்லா செட் பண்ணிட்டீங்க அப்படின்ட்டு வரும். அவ்வளவுதான். இப்ப பின் நம்பர் செட் பண்ணியாச்சு. இதை வச்சு திரும்பவும் கார்டு இன்சர்ட் பண்ணி நீங்க ஒரு 100 rupees வந்து பணத்தை எடுத்து செக் பண்ணிக்கலாம். இந்த தகவல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, அப்படியே சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க.